அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் எங்களுடைய ஆயுசு நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய அன்பை ருசிக்க செய்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். நம்ம இடத்தில் ஆண்டவரே, இந்த 6வது நாளையும் தந்தீரே, நமக்கு நன்றி. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேம்பட ஒப்புக்கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரிலே இன்றைக்கும் ஆண்டவன் கொடுக்கிற பாடலை பாடி நாம் மேம்படுத்துவோம். 322வது பாடல் தந்தை பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல் புத்தகத்திலே, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, இல்லத்தில் எல்லாமே நீதானையா, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, இல்லத்தில் எல்லாமே நீதானையா, என் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாட்டெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானையா, இல்லத்தில் எல்லாமே நீதானையாம், வழிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தேன், வழிகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைத்தேன், என் சார்பில் செயலாற்றுகிறேன், எல்லாமே செய்து முடிப்பேன், என் சார்பில் செயலாற்றுகிறேன், எல்லாமே செய்து முடிப்பேன், என் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானே, பட்டா பகல் நீதியை விளங்க செய்வீன், பட்டா பகல் போல என் நீதியை விளங்க செய்வீன், நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே, நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பேன், என் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானே, இல்லத்தில் எல்லாமே நீதானையா, கோபங்கள் எரிச்சல்கள் அகற்றி எரிந்து விட்டேன், அகற்றி விட்டேன், நம்பியுள்ளே உம்மையே நன்மைகள் செய்திடுவேன், நம்பியுள்ளே உம்மையே நன்மைகள் செய்திடுவேன், தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம் இல்லத்தின் மகிழ்ச்சி நீதானயம், இல்லத்தில் எல்லாமே நீதானயா, பாதத்தில் வைத்து விட்டே பாரங்கள் கவலைகளும் பாதத்தில் வைத்து விட்டேன், உங்கள் கவலைகள் தள்ளாட விட மாட்டேன், தாங்கியே நடத்தி செல்வேன், தள்ளாட விட மாட்டேன், தாங்கியே நடத்தி செல்வேன், என் தேவையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, இவனுள்ள உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதானே, இல்லத்தில் எல்லாமே
நீதானே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்கு மகிழ்ச்சியும் எல்லாவற்றையும் தருகிறார். வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 62 சங்கீதத்தின் ராகத்தில் தாவீது செய்யும். தேவனை நோக்கி என் ஆத்துமா வந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு என்ற அடைக்கலமும் வரும். நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசிரியர் தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்தது, நான் நம்புகிறது அவரால் வரும். அவரே என் கண்மலையும் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. அதனால் என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கீழ் மக்கள் மாயும் மென்மக்கள் பொய்யும் ஆமை. தராசில் வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயிலும் லேசானவர்கள். உடனே நம்பாதிருங்கள். கொள்ளையினால் பெருமை பாராட்டுங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அது மேல் வைக்காதீங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பது கிருபையும் உடையது. ஆண்டவரே தேவரீர் அவன் செய்யத்தக்கதாக பலனளிக்கிறேன். ஒரு நல்ல வேலை பகுதி ஆண்டவர் தந்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் தேவன் நம்மை நடத்துவார். அதான் பலன் தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த நிலையை குறித்து அவர் சொல்கிறேன். ஆத்துமா வந்திருக்கிறது, உம்மிடத்திலிருந்து தான் எனக்கு ரட்சிப்பு வரும், எங்கிருந்து எனக்கு ரட்சிப்பு வராது என்று சொல்லி அவர் உண்மையோடு ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவரை நம்பி அவரிடத்திலிருந்து எனக்கு அடைக்கலம் வரும், அமைதி வரும். நான் என்ன துரோகம் பிறருக்கு செய்தேனா இல்லை என்பது ஆண்டவர் அறிவார். எல்லாரும் என்னை விட்டு போகிறார்கள், என்னை குறை சொல்லுகிறார்கள், என்னை ஏசுகிறார்கள், என்னை யாருக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். திருமணம் நடந்தபொழுது நல்லா பிடித்தது என்று சொன்னார்கள். திருமணம் முடிந்த பின்பு இப்பொழுது அவர்களுக்கு என்னை பார்த்தால் கசப்பாக இருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே அநேக கவலைகளை சமத்தில் வைத்துள்ளீர்கள். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகிறதுக்காக எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்ற இயக்கங்களும் இருக்கும். என் ஜபத்தை ஆண்டவர் கேட்பவர். ஆனாலும் எல்லா வேதனைகளும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உள்ளத்தில் வேதனைகள் இருக்கும். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற இயக்கங்கள் எல்லாம் இருக்கும். இவையெல்லாம் இருந்து நாம் தூக்கிட்டு நாம் தயாரி கொண்டிருக்கும் பொழுது இருக்கிற ஒரு நிலை தான் இங்கே பார்க்கிறோம். எது நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆகவே நாம் கலங்கி கொண்டு எனக்கு இது கிடைக்கல, எதிர்பார்த்த கிடைக்கல, நான் ஒரு வீடு வாங்க நிச்சயம் கிடைக்கல, வேலையில் பர்மனெண்டாக நிச்சயம் கிடைக்கல. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கவலைகள் ஒவ்வொன்றும் உள்ளத்தில். இப்போ நீங்கள் என்ன படித்து நல்ல டாக்டராக நினைச்ச முடியல, கலெக்டராக நினைச்ச முடியல, இப்படிப்பட்ட இயக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டு அதை சொல்லும்பொழுது அதை சொல்ல நிறைய என் ஆத்மாவை அமர்ந்திருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது நான் பக்தன் ஆவிது உடைய வாழ்க்கையில் எவ்வளோ இயக்கங்கள் இருந்தது, அதெல்லாம் வச்சு சமயத்தில் வேண்டுதல் செய்துட்டு இருந்தார். அதை வச்சு தான் அவர் சொல்கிறார். இப்போ சவுல் அவரை துரத்திட்டே வந்தார். ராஜா பதவி கிடைச்சது. அந்த ராஜா பதவியை அவர் செய்ய விடாமல் சவுல் துரத்திட்டு அவர் கொலை செய்யும்படியாக தேடி வந்தார். ஆனால் அவர் ஓடுற வரைக்கும் ஓடினார். இதே மாதிரி அவருக்கு நிறைய கட்டுரை வந்தது. அதே போல் எந்த இடத்துல சென்றிருந்தாலும் கர்த்தர் அவரை மயம்படுத்தி ஆண்டவருடைய நாமம் அவர் மூலமாக விளங்கத்தக்கதான அதிசயங்கள் நடந்தது. கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு கர்த்தர் கிரியை செய்தார். அதனால் அவர் நான் கோலியாத்தை வீழ்த்தினு குதிச்சுட்டு பெருமைப்படலை. உலகத்தில் அப்படி தான் ஏற்படுறோம். எந்த இதுவும் இல்லை. அவர் அப்படிப்பட்ட ஒரு பெருமையோடு எல்லாம் அவருடைய ஆத்மா அப்படியே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து நிறைவான பரிசு பெறுகிறதுக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற பரிசுகள் எடுத்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிவுறதுக்கும் இங்கே பெருமையோ அகங்காரமோ இல்லாதபடி ஒரு பெருமையோடு அமைதலோடு இருந்தார் என்று பார்க்குறார். ஆத்மா அமைதலாக இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ரட்சிப்பு எனக்கு வரும், எனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னுடைய நீதிக்கு தக்க பதில் கிடைக்கும், என்னுடைய உண்மைக்கு தக்க பதில் கிடைக்கும், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். நான் ஆண்டவரோடு நான் சேர்ந்திருந்து செயல்படுறதுனால அது என்ற ஒரு உணர்வு, ஒரு ஆவல் அவை விழுந்து அவருடைய வாழ்க்கையில் அதான் சொல்லி என் ஆத்மா காத்திருக்கிறது. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு புது வாழ்வு ரட்சிப்பு இருக்குது. ஒரு புது வாழ்வு
ஒருவன் ரட்சிக்கப்படணும், அவர்களுடைய வசனம் ஜீவன். அவருடைய வசனம் வந்தவங்களை வார்த்தைகள் வந்தபோது இருக்கிற பழைய நிலையை இருக்கிற அதிலிருந்து ஆண்டவர் புதிய மாற்றுறது தான் ஒரு ரட்சிப்பு. அதான் ரட்சிப்பு ஒரு நிலை. அதே போல் நம்மளையும் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்தும் ஆண்டவர் ஒரு புதிய நிலையை மாற்றுவார். அதனால் நான் இப்போ அவசரப்படலை என்று அவர் பொறுமையோடு அமர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, பொறுமையோடு நாம் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அனைத்தையும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த விதமான இது இல்லாதபடி தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு நமக்கு அனைத்தும் நம்மோடு இருக்கும், காத்திருக்கிறது. அவர் அவர் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், என் கண்மலை அவர். நான் கண்மலையை சொல்வது, நம்ம கண்மலையை நோக்கி பார்த்து சொல்கிறது, அவரே என் கண்மலையாகிய கிறிஸ்து என்று வேறும் சொல்கிறது. கண்மலையை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கண்மலையை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கண்மலையை அடித்ததுனால தண்ணீர் வந்தது. கண்மலையை பார்த்து பேசும்பொழுது தண்ணீர் வந்தது. இந்த மலையிலே தான் அவர் தன்னுடைய தியாகத்தை செய்து அவர் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு இந்த தாகத்திற்கு தண்ணீராய் மாற வேண்டும். நான் ஜீவ தண்ணீராகிய நான் ஜனங்கள் கேட்கும் பொழுது அவருடைய தாகம் தீர்க்க கண்மலையிலிருந்து புரண்டு ஓட வேண்டும் என்று கண்மலை, அந்த கண்மலையை பார்த்து அடியுங்கள் என்று சொல்லி அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் இயேசுவாகிய கண்மலை இடத்துல கேட்டு அதிலிருந்து நீர் வருவதற்காக உலகத்தின் கண்மலையை அடி என்று சொல்லுகிறார், பேசு என்று சொல்லுகிறார். பேசு என்று சொன்னபோது அடித்தார்கள். ஆனாலும் தண்ணீர் புறப்பட்டு வந்து அவர்களை குளிர பண்ணினது என்று நாம் பார்க்கிறோம். ஆத்துமாவை தேற்றுகிறார். அன்னருடைய நாமம் மகிமை படுகிறதாகவே இருக்கிறது. அது செய்கிற அதிசயங்கள் ஏராளம். ஆகவே உயர்ந்த அடைக்கலம், நான் அவர் அடைக்கலமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவேன். ஒரு ஃபுல் நம்பிக்கை வந்துடுச்சு ஆண்டவராகிய இயேசுவின் மேலே. அவர் தான் எனக்கு அடைக்கலம், நான் அசைக்கப்பட மாட்டேன், அவர் என்ன கைவிட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஹோப் அவருக்கு வந்துடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு வரணுங்க. அதுதான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த ஒரு 6ஆம் தேதியில் கூட நம்ம 6ஆம் தேதி வரையிலும் நடத்தி வந்திருக்கிற இந்த நாளில் தேவனுடைய மகிமையை நம்ம காண போகிறோம். ஆண்டவருடைய அதிசயங்களை காண போகிறோம். நம்ம ஒன்றுமாக இருக்கக்கூடாது, வினைகள் மௌனமாக இருக்கணும். ஆண்டவரை நோக்கி இப்படி ஒரு ஸ்ட்ராங், நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர், உன்னதமானவர், அற்புதம், அதிசயமானவர். யாரும் அவரை அசைக்க முடியாது. அவர் ஒருவராலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் 33 கோடி தேவர்களிலும் உயர்ந்த தேவன் நம்முடைய கடவுள். 33 கோடி தேவர்களிலும் உயர்ந்தவர், உன்னதமானவர், ஒரு அவானாசி காரணமாக அவையார்கள் ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்வோம். பற்றிக்கொள்ளும் பொழுது சகலத்தையும் செய்கிறவன், நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர், நீதி நிறைந்தவர், உத்தமம் நிறைந்தவர், பரிசுத்தம் நிறைந்தவர், சகல திருத்தனங்களை அழிக்க வல்லமை உள்ளவர், வாக்குவாதங்களையும் பொறாமைகளை அகற்ற செய்கிறவர், குழப்பங்களிலிருந்து விடுதலை தருகிறவர், ஒரு இயக்கத்தில் இருக்கிற எந்த வேதனையிலிருந்து விடுதலை தருகிறவர் என்று விசுவாசிக்கிறவர். இன்று நீ மறித்தால் எங்கே போவார்? ஆமாப்பா, இன்று நீ மறித்தால் எங்கே போவார்? ஆத்மாவுக்கு இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். நாங்கள் ஏதோ உட்கார்ந்துக்கிற விளையாட்டு போகிறோம். கடவுளே, இந்த ஆத்மாவுக்கு என்ன செய்ய போகுது? இதுக்கு நாங்கள் என்ன கொடுக்கணும்? பழசுன்னு சொல்லுவோம் என்றெல்லாம் நாங்கள் அந்த ஒரு சின்ன பொருளை வச்சுட்டு, கர்த்தாவே என்னை கிரியை செய்வதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தனை செய்து உங்களுடைய மகிமை வெளிப்பட செய்கிறாங்க. உடைய வல்லமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய கிருபை வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் வந்து விட்டீர் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறீர். நேரங்களுக்கு ஆறுதல் தருகிறவர், எங்களை தேட்டுகிற உயிர்ப்பிக்கிறவர். தொடர்ந்து இந்த நாளிலும் நாங்கள் தேவனை நோக்கி, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு, அமர்ந்திரு, அவரிடத்தில் ரட்சிப்பு வரும் என்ற வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நாங்கள் அமர்ந்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அவர் அமர்ந்து காத்திருந்தவர் ஆண்டவரே.
பதவியில் நிற்க வைத்து 40 ஆண்டு காலம் பதவியில் நிலைத்து நிற்க வைத்து 5 ஓடினார். ஆண்டவரே, சத்துருக்களை அவர் மூலமாக அழிக்க வைத்தீர். எவ்வளோ அதிசயங்களை செய்ய வைத்தார் ஆண்டவர் அல்லவோ நீர் அப்பா. அந்த மகிமை இப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டு கொண்டிருக்க செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானின் சதிகளை கர்த்தர் முறியடிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விலையேறப்பெற்ற உன் இரத்தத்தால் விடுதலை கொடுத்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்முடைய நாமம் ஏற்படட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய மாணவர் எங்களுக்கு ஆண்டவரே அவனுடைய மேன்மையான எங்களை ஆண்டவரை அனைவரை தள்ளி எங்களை தூக்கி நிறுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவே தேவனே நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமாண்டவரே, அவர்களாலே இயேசுவாலே வரும். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் கண்மலை, எங்களுக்கு ரட்சிப்பு, எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம், எங்களுக்கு நாங்கள் எந்த விதத்தில் அசிக்கப்பட மாட்டோம். இயேசுவை நாங்கள் எந்த அளவு ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோமோ அந்த அளவு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படவே மாட்டோம். ஆமாண்டவரே, கேட்ட பிள்ளைகளுக்கு பக்கபலனும் பாதுகாவலும் இருப்பேன். அசைக்கப்படுகிறது இல்லை. நம்பிக்கை ஆண்டவரே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாண்டவரே, நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. எனக்கு ஆண்டவரே எக்காலத்திலும் ஆண்டவரே என் கண்மலை நடக்கிற தேவனுக்கு இருக்கிறது. வேறு எங்கேயும் இல்லைப்பா. மருந்து மாத்திரையில் இல்லை, இயேசுக்குள்ளே தான் இருக்குது. உலகத்துக்குள்ளே இல்லை. உலகத்தின் ஆசைகளை எங்களை பெருக்க வச்சு இயேசுவோடு இணைய வைப்பீராப்பா என்று நீர் ஆண்டவரே இயேசுவோடு இணைய வைத்து இயேசுவின் மகிமைகளை எங்களை காண வைக்கிறதுக்காக சோதரப்பா. ஒரு ஜெபத்தின் மகிமையின் ஆவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், கர்த்தருடைய கிருபை எங்களோடு இறங்கி வரவும், கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டுறதுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ளும் மன ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் உங்களுடைய அற்புத அதிசயங்களை காண பண்ணுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கி வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களிலும் இது ஜெபித்தது போல ஜெபித்து ஆண்டவரை துதித்து ஆண்டவரே இந்த ஜெப நாளாகி இன்றைக்கு எங்களுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஜெபாவின் பிரசன்னம் வரட்டும். நாங்கள் ஜெபித்து தேவனுடைய மகிமையை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் மேல் பிரியப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நீதியின் மேலே நாங்கள் பிரியப்படுகிறோம். எங்களுக்கு அற்புதம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே நீ செய்ய நெறி தடைபடக்கூடாது ஆண்டவரே. சகல துரைத்தனங்களிலிருந்து விடுவியும் ஆண்டவரே. சர்வ வல்லவர் நீர் எங்களுக்குள்ளே இருக்கும்படிக்காக. சர்வ வல்லவர் நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். சர்வ வல்லவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமானவரே, உம்முடைய வல்லமை விளங்கும்படி ஜெபிக்கிறோம். கண்மலையானவரே, கிறிஸ்துவானவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய வல்லமை விளங்கட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்துவே, சமாதானத்தின் தேவனே, அப்பா எங்கள் வாழ்க்கையில் என்னப்பா இந்த இருக்கும் வேதனைகள் ஆண்டவரே எங்களை ஆறுதல் படுத்தும் திடப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை ஆறுதல் படுத்தும் திடப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காண உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே, அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே. தொடர்ந்து தேவ சித்தம் வெளிப்படட்டும். கண்மலையும் கிறிஸ்துவானவர் வீரங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்வீராக.
ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக. சத்துரு பல வழியிலே கிரியை செய்கிறான் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அதிசயமான தெய்வம், அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணுகிறவரே, உம்மை நோக்கி பார்க்குறோம். எங்களுக்கு வேதனை துன்ப துயரத்திலிருந்து எங்களுக்கு ஆறுதல் தாரும். எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் தாரும். நீங்கள் என்ன சித்தமோ அது எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. ஏசப்பா செய்ய நினச்சதை செய்யுங்க. நாங்கள் உமக்கு சாட்சியாக நிற்கணும்ப்பா. ஆண்டவரே அப்பா, இது உமக்கு பிரியமில்லைன்னா நீங்கள் எடுத்துரும். உமக்கு பிரியமுள்ளதை நீங்கள் எங்களுக்கு தருவீர். எங்களை ஆறுதல் படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும். பிள்ளைகளை உம்முடைய கிருபையினால் மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. மன்னாதி மன்னனே, அடைக்கலமானவரை நோக்கி நாங்கள் பற்றி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கொடுமையை நாங்கள் நம்பவில்லை, இயேசுப்பாவை தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆத்மா தேவனையை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நாங்கள் நம்புவது இயேசுவால் நடக்கும். எங்களுக்கு நல்லதை நீ செய்வீர் ஆண்டவரே, எங்களுக்கு நல்லதை செய்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே நம்புவது, நாங்கள் நம்புவது உம்முடைய நாமத்தினாலே நடக்கும், உம்முடைய நாமத்தினாலே நடக்கும். எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு மகிமை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. கிருபையின் தேவன், அதிசயங்களை தேவன், ஆச்சரியமான தேவன், மகத்துவங்களை செய்கிற தேவன், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை ஊற்றப்படுவதாக தொடர்ந்து நிலக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஜெபத்தின் மகிமை வெளிப்பட வேண்டும். ஜெபிக்க 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 சத்துருக்கோட்டை இடியட்டும். ஜெபிக்க ஜெபிக்க மலைகள் எல்லாம் அசைந்து போகும். ஜெபிக்க 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 துதிக்க 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 சத்துருக்கோட்டை இடிந்து கர்த்தருடைய வல்லமை காண உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பகாரா தீதாலா ரபா சம்பாலா பாதேரா ரபா. ஆண்டவரே மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினீரே, மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினீரே. நீ உயிரோடு எழுப்புகிறவர் இயேசுவே. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினீரே, உயிரோடு எழுப்பினவர் ஆண்டவரே. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினவரே, உயிரோடு எழுப்பினவரே. நீர் எழுப்புவீர் ஆண்டவரே. ஓ ரகாஷி மாலி ரகமௌடி நந்தலகபஷினியா. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய அபிஷேகத்தின் மகிமை, உம்முடைய ஆவி, ஆவி ஆத்துமா சரீரம் ஆமாண்டவரே, அந்த ஆத்துமாவில் உம்முடைய வல்லமை ஊற்றுவீராக. அப்பா அப்பா, ஆதாமுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினீரே, இப்பொழுது நீர் ஒரு சுவாசத்தை அந்த பிள்ளையின் மேலே ஊதுவீராக. இயேசுவே குரபாக்கேனை மாலாம் மண்டாலா பாஷ்டாலா. ஆதாம் உயிர் பிழைத்தான். ஆதாம் இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவரே முதல் மனிதர். அப்படியான ஒரு மகிமையை செய்யணும். எந்த சூழ்நிலையில் நாங்கள் மனோரம்யமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வல்லமை விளங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மருத்துவமனையில் ஆங்காங்கே இருக்கிற உடைய பிள்ளைகள் மேலே உடைய வல்லமை இறங்கட்டும். ஐசியில் இருக்கிற பிள்ளைகள் மேலே உடைய வல்லமை இறங்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேலே உடைய வல்லமை இறங்கட்டும். பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் மேலே உடைய வல்லமை இறங்கட்டும். அவனுடைய ஆபத்தான நிலையில் இருக்கிற பிள்ளைகள் மேலே உடைய அதிசயங்கள் நடக்கட்டும். ஆபத்து இக்கட்டில் துணை நீரே ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் நீரே. ஓ கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது ஆண்டவரே. பாவிகளை நேசிக்கிறவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களின் சாபத்தின்படி ஆண்டவரே இதில் நிற்காதபடி நீர் ஒரு நியாயம் விசாரியாதபடி இப்பொழுது எங்களை கிருபை எங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஊற்றப்படுவீராக. நம்முடைய அக்கனி ஊற்றப்படட்டும். சத்ரு ஆண்டவரை சூழ்ந்து நின்று விஷத்தை கக்கிவிட்டான். அப்பா, சத்ரு சூழ்ந்து விஷத்தை கக்கிவிட்டான். இயேசுவே அந்த விஷத்தை இயேசுவின் நாமத்தில் நீக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த விஷம் நீங்கப்படுவதாக. சரீரத்தில் செயலிழக்க செய்கிற முழு உறுப்பையும் அவயவங்களையும் செயலிழக்க செய்த அந்த விஷத்தை அந்த சத்ரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போ. சரீரத்தில் ஒரு மகிமை இறங்குறதற்காக ஸ்தோத்திரமையா. சரீரத்தில் உம்முடைய மகிமை இறங்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. புது சரீரமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரமையா. உம்முடைய ஆவியை ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரமையா. ஆவி ஆத்துமாவில் உம்முடைய வல்லமை இறங்கி புதுப்பிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. கிருபையா இறங்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஐயா. ஜெய கிறிஸ்துவே, ஜெய கிறிஸ்துவே, உண்மையை நம்பி உள்ளோம், உண்மையை நம்பி உள்ளோம். நம்பிக்கை நாயகர் ஓ இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை, பெருமையாய் வந்ததில்லை. இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் முகம் பிரகாசித்தது.
இன்றைக்கு அந்த மகிமையை இந்த வார்த்தையை எனக்கு சாட்சியாக நிற்க வைக்க உதவி செய்யணும் ஆண்டவரே. இயேசுவை நோக்கி பார்த்த முகங்கள் பெருமையாக வந்ததில்லை, வெட்கப்பட்டதில்லை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி இயேசு கிறிஸ்துவை நம்பினவர்கள் ஒருபொழுது வெட்கப்பட்டதில்லை, வெறுமையாக வந்ததில்லை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டதில்லை, வெறுமையாக வந்ததில்லை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் வெறுமையாக விட்டதில்லை, நீர் விட்டதில்லை, வெறுமையாக வந்ததில்லை, வெட்கப்பட்டதில்லை. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இப்பொழுது பிரகாசமடைய செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பிரகாசமடைய செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி உம்முடைய கிருபையினாலே ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புத அதிசயங்களை காண செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதிசயமானவர், அதிசயமான குழந்தை, அதிசயமான விலகலாய், அதிசயமான பிறவியை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அதிசயமான பிறவியை மாற்றினீர், இன்னும் அதிசயத்தை நீ காண பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் நீ வழிநடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் நீ வழிநடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் காண்கிறீர் ஆண்டவரே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாக பரவி பாயுது. முதுகு தண்டு, நுரையீரல்கள், எலும்பு நரம்புகள், திசுக்கள் இவையெல்லாம் பாய்ந்து செல்லுதே. சுகம் பலன் எனக்குள்ளே, அந்த பிள்ளைக்குள்ளே பாயட்டும். அந்த பாட்டினுடைய மகிமை வேத வசனம் அப்படி இருக்குது என்று சொன்னால் இதை இன்றைக்கு நிறைவேற்றி தருவீராக. முதுகு தண்டு, நரம்பு, தசைகள், எல்லா திசுக்கள், எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, இரத்த குழாய்கள், மூச்சு குழாய்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. ஆண்டவர், யுத்தத்தை நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. நான் உங்களை இனி கைவிடுவதும் இல்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன வார்த்தைகளை எங்களை நிறைவேற்றி ஆண்டவரே, எங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். உண்மையே நம்பி வைத்திருக்கிறோம். சத்துருவை வெட்கப்படுத்தி தேவ வல்லமை எங்கள் மத்தியிலே நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்தி உம்முடைய பாதத்தில் வைத்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் எல்லா கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.